friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நல்ல ஸ்வீட்டான ஸ்வீட் பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது உள்ள வந்து சின்ன பேசிக்கான ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். அப்புறம் அதை சாப்பிடும்போது வெளிய நல்ல ஜூஸியா சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் மைதா மாவு. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை போல் பேக்கிங் சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைவோம்ல கொஞ்சம் சாஃப்டாக நம்ம வந்து கலந்து வைக்கணும். கிட்டத்தட்ட 1/4 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயார் பண்ணணும். இதுக்கு வந்து பால்கோவா மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பால்கோவா பண்ணுறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு பவுட்ரு பண்ண போகிறேன். இதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கூடவே 3-4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, கடைசியாக 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 150 கிராம். கூடவே அதே அளவு தண்ணி, 3/4 கப் போல் தண்ணி. அப்புறமா வாசனைக்காக 3-4 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன். கடைசியாக கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ. இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கும் போது ஒரு சிரப் மாதிரி வரணும். கம்பி பதம் எதுவும் வந்துடக்கூடாது. அதை வந்து நம்ம தொட்டு பார்க்குறப்போ வலுவலுப்பாக இருக்குது பாருங்கள், ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவும் கரெக்டாக ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதை வந்து 10ஆக பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதை வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று எடுத்துகிட்டு மேலேயும் கீழே மாவு தேய்ச்சிட்டு கொஞ்சம் மெல்லிசாக விரிச்சுக்கோங்க. ரொம்ப குண்டாக வேண்டாம். இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஃபுல்லாகவே மைதா மாவில் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணலாம். நான் வந்து கோதுமை மாவும் மைதா மாவும் பாதி பாதியாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு மெல்லிசாக விரிச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் விரித்து வச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான சூடில் இருக்க வேண்டாம், அதனால் ரொம்ப குறைவாகவும் இருக்க வேண்டாம். அப்படியே சேர்த்துட்டு நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும். நம்மளோட விருப்பம் தான். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் வர பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட முன்னாடி ஸ்டேஜில் எடுத்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் பொரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு நம்மளோட சர்க்கரை பாகும் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வச்சு எடுக்கணும். நம்ம வந்து அப்படியே அந்த ஜீராவில் நல்லா ஊறும். அப்படியே அந்த 1 நிமிஷத்துலேயே எல்லா ஜீராவையும் அது சோக் பண்ணிடும். அப்படியே அந்த சர்க்கரை பாகில் நல்லா வச்சு எடுங்க. அப்போ தான் இந்த பொட்டுக்கடலையிலையும் வந்து அந்த சர்க்கரை பாகு இறங்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கும்போது அந்த சர்க்கரை பாகு இது இறங்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் நட்ஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அழகுக்காக தான். கொஞ்சம் சர்க்கரை பாகு மீதி இருக்கும், அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் ததும்ப இருக்கும்போது அந்த பொட்டுக்கடலையிலையும் அந்த ஜீரா இறங்கும். அப்போ வந்து அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் வைக்கும்போது அப்படியே இறங்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான மக்மால் பூரி ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அது வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து நம்ம அந்த பொட்டுக்கடலைலாம் இறங்கும். அப்படியே நம்ம அமுக்கும் போது பாருங்கள் ஜீரா வடிதா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.